வணக்கம் நண்பர்களே. ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி விகித ஒப்பீடு ஏற்கனவே 2012 ஜூனில் 0.39%, 2012 அக்டோபரில் 2.93%, 2013 கொஞ்சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 2017 4.64%, 2019 பார்த்தீங்கன்னா 0.16% தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதில் எழுதினதுலேயும் மிக கம்மியான எழுதினவங்க பார்த்தீங்கன்னா இந்த 2019 தான் மிக கம்மியான மாணவர்கள் தான் எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதியவர்கள் 5,42,047 பேர் தான் தேர்வு எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 2017 7 லட்சம் மாணவர்கள் எழுதினாங்க. ஆனால் 2019 பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 லட்சம் மாணவர்கள் தேர்வே எழுத வரவில்லை. என்ன காரணமாக இருக்கும்னா 2012 ஜூன், 2012 அக்டோபர் அவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் 2013, 17 அவங்களுக்கே வேலை இல்லை. அந்த மாதிரி மாணவர்கள் நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. 5,42,047 பேர் தான் தேர்வு எழுதியிருக்காங்க. இதில் தகுதி பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா மிக சொற்பமான எண்ணிக்கை. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.16%. இது 2012 நடந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் வெறும் 1.5 மணி நேரம் தான் கொடுத்தாங்க. அப்போவே 0.39% இருக்குது. ஆனால் 2019 தான் இதுவரை நடந்த தேர்வுகளிலேயே மிக கம்மியான தேர்வுகள் பெர்சன்டேஜ் இருக்குது, 0.16%. எனவே அடுத்து வருகிற 2021 தேர்வும் இது மாதிரியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா நமது நண்பர்கள் ஏற்கனவே தேர்ச்சி அடைந்த நண்பர்களுக்கு மேலும் ஒரு தேர்வு நடத்தி அவர்களுக்கு போஸ்டிங் போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேபி ஜூன் மந்த் அது நடக்கலாம். அவங்க எப்படி எந்த மாதிரி டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வரல. இருந்தாலும் அவர்கள் சரியாக ப்ரிப்பேர் ஆனால் தான் இந்த தேர்வை எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.